வணக்கம். நான் ஜோதிட முனைவர் டாக்டர் ஏ ஜெகதீசன். இன்றைய டிப்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, கோதுளி லக்னம்னா என்னன்னு பார்க்க போறோம். அது நம்ம கோதுளி லக்னம் அப்படிங்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோன்னு சொன்னா பசுக்கள்னு அர்த்தம், தூளின்னு சொன்னா தூசின்னு அர்த்தம். இந்த கோதுளி அப்படிங்கிறது அந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னோம்னா, பசுக்களை மேய்க்கிறதுக்கு கூட்டிட்டு போகும்போது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இருக்கக்கூடிய நேரத்தை குறிக்கு. என்ன கேட்டீங்கன்னா, அதிகாலை நேரத்திலேயே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பசுக்களை எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்போ எழும்பக்கூடிய புழுதிக்கு பேரு தான் அந்த கோதுளின்னு பேரு. லக்னம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த சமயத்தை குறிக்கும், அதாவது அந்த இருக்கக்கூடிய நேரத்தை குறிக்கும். அப்ப இந்த கோதுளி லக்னம் அப்படிங்கிறது எப்பவுமே இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா, பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது அதுதான் கோதுளி லக்னம். எப்பவுமே பிரம்ம முகூர்த்தத்துல பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எந்த விதமான தோஷங்களும் கிடையாது. அதாவது எந்த விதமான தோஷம்னு சொன்னா லக்ன தோஷம் கிடையாது, நட்சத்திர தோஷம் கிடையாது, திதி தோஷம் கிடையாது. அது என்ன திதி தோஷம்னு சொன்னா அஷ்டமியா, நவமியா, சதுர்த்தியா, சதுர்த்தசியோ, அமாவாசையோ எந்த திதி அன்னைக்கு இருந்தாலும் அதுக்கு அந்த நேரத்தில் இருந்தாலும் அதுக்கு தோஷம் கிடையாது. அதே மாதிரி சூரியன் அஸ்தமனமாகும் போது இருக்கக்கூடிய நேரம், அதாவது சூரியன் அஸ்தமனமாகி அதுக்கப்புறம் வரக்கூடிய 1.5 மணி நேரம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நம்மளுக்கு எந்த விதமான தோஷங்களும் கிடையாது. பொதுவாக பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் லக்ன தோஷம் இல்லை, திதி தோஷம் இல்லை, நட்சத்திர தோஷம் இல்லை, எந்த விதமான தோஷங்களும் கிடையாது. எனவே அந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நம்ம முன்னோர்கள் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த விதமான சுபகாரியங்களும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஜாதகத்தையும் பார்க்க வேண்டியதில்லை, பஞ்சாங்கம் பார்க்க வேண்டியதில்லை, எதையுமே நீங்க பார்க்க வேண்டியதில்லை. பொதுவாகவே நம்மளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அதிகாலை 2 to 6 அப்படிங்கிறது சரஸ்வதி யாமத்தை குறிக்கும். பொதுவாகவே 2 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான சுபகாரியங்களும் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 மணிக்கு மேல சரஸ்வதியினுடைய யாமம் ஆரம்பிச்சிரு. அதனால நீங்க 2 மணிக்கு மேல ஹோமம் பண்றதோ அல்லது வீடு கிரக பிரவேசம் பண்றது எந்த விதமான சுபகாரியங்களும் நீங்க பண்ணிக்கலாம். இதுக்கு தோஷம் கிடையாது. குறிப்பா அந்த 4 to 6 அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தத்தை குறிக்கும். இந்த டைம்லயும் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எந்த விதமான தோஷங்களும் கிடையாது. நீங்க எது பண்ற அப்படின்னாலும் ஒண்ணு சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணுங்க, சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா பண்ணுங்க. இதைத்தான் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கோதுளி முகூர்த்தம்னு சொல்லுவோம், கோதுளி லக்னம்னு சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.